பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். நலமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் இருக்கும்போது நிச்சயமாய் நமக்கு என்றைக்குமே மன மகிழ்ச்சி உண்டு. அவருக்குள்ளதான் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 16:11. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். உங்கள் ஆராதனையை முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இவ்வளவு நாள் நான் கேட்டதில்லை, அதனால் இன்றைக்கு கேட்கணும் என்று தோணுகிறது. அந்த 15 நிமிஷம் உண்மையாக 2-3 பாடல்களை பாடி சபையில் ஆராதிப்பது போல உண்மையாக வீட்டில் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தேவ செய்தியை வீடியோ காணொலி போட்டு கேட்குறீங்கன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு, பிரியமானவர்களே, யூ ஹேவ் ரிவார்ட்ஸ். உங்களுக்கு பலன்கள் உண்டு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை எப்பொழுதும் நான் சொல்வது போல அது அழகான வாழ்க்கை. Christian life is a beautiful life and it's also a powerful life and it's rewarding life. It's a promising life. அது பலன் உள்ளது, அது வாக்குத்தத்தம். ப்ராமிசிங் என்று சொன்னால் ரொம்ப அருமையானது. ப்ராமிசிங்னா அது அவ்வளவு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற அர்த்தம். இப்போ நீங்கள் இப்போ யோசிக்கலாம், பாஸ்டருக்கு என்ன ஆச்சு? இவர் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், அதாவது செல்வத்தின் சுவிசேஷத்தை, செல்வம் கொடுக்கிற சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றேனா? இல்லை, நான் அதற்கு விரோதமாக இருக்கிறேன். ஆனால் உண்மை சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அழகான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, பலன் கொடுக்கிற வாழ்க்கை உண்டு, பிரியமானவர்களே. ஆனால் இன்னைக்கு செல்வாக்கு, அதாவது செல்வ சுவிசேஷம், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், அதற்கும் நான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கேட்க கேட்க அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வீர்கள். ஆனால் முதலிலே, பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பலன் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பவர்கள் ஒரு ஆமேன் சொல்லணும். நம் எல்லோருக்குமே பலன் உண்டு. ஆனால் அது பலன் எப்படி வரும் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் பிறப்பாடு நமக்கு ஏமாற்றம் இருக்காது. We will not have disappointments and we will not be discouraged. சோர்ந்து போக மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தரை விட பெரியவரும் சிறந்தவரும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதனாலதான் நம்ம அவரோட பிள்ளைகள். நமக்கு எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் கவலைகள் வரும், கவலைப்பட வேண்டாம். வேதனைகள் வரும், வேதனைப்பட வேண்டாம். பிரச்சனைகள் வரும், பிரச்சனையில துவண்டு போக வேண்டாம். இதெல்லாம் எப்படி? கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் இதெல்லாம் புரியும். பிரியமானவர்களே, வேத வசனத்துக்கு கடந்து செல்வோம். மார்க் 10வது அதிகாரம், மார்க் chapter 10 verses 29 to 31. மார்க் சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் வசனம் 29 to 31 வரைக்கும் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். மார்க் chapter 10 verse 29 to 31. Okay, நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மொழியில் உள்ள வேதத்தை. And Jesus answered and said, Verily I say unto you, there is no man that had left house or brethren or sisters or father or mother or wife or children or lands for my sake and the gospels. Verse 30. But he shall receive 100-fold now in this time houses and brethren and sisters and mothers and children and lands with persecutions, and in the world to come eternal life. Verse 31. But many that are first shall be last, and the last first. நல்ல வேலை, இந்த வசனத்தை படிக்கும் போதுங்க கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது மனசுக்குள்ளேயே. நான் வெளியில சிரிக்கல, இப்ப சிரிச்சுக்கிறேன், ஸ்மைல் பண்ணிக்கிறேன். என்னன்னா 30ல போட்டிருக்கு, he that had left house or brethren or sisters or father or mother or wife அப்படின்னு போட்டிருக்கு. 30ல போட்டிருக்கு 100-fold, 100 தனியா கிடைக்கும். வீடு, சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், சில்ட்ரன், லேண்ட்ஸ் தான் போட்டிருக்கு. நல்ல வேலை மனைவிகள் போடல. அதனால தான் நானே கொஞ்சம் ஆச்சரியமாகிட்டேன். பிரியமானவர்களே, இதற்கு அர்த்தம் இருக்கிறது. இங்கே நான் அதை சொல்ல போகிறேன். சிரிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். போதும், வசனத்தை கேட்போம். பிரியமானவர்களே, தமிழ்ல வாசிச்சிடுறேன், அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். இதே மார்க் 10வது அதிகாரம், நம்ம தமிழ்ல 29 to 31, தமிழ்ல நான் எளிமையான தமிழ்ல உங்களுக்கு வாசிக்கிறேன். ஓகே. இயேசு, நான் உங்களுக்கு உண்மையாக கூறுகிறேன், எவன் ஒருவன் தனது வீட்டையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தந்தையையும் தாயையும் குழந்தைகளையும் மனைவிகளையும் எனக்காகவும் நற்செய்தி, அதாவது சுவிசேஷத்திற்காகவும் தியாகம் செய்கிறானோ அவனுக்கு அவன்
விட்டதை விட, அப்பனா இழந்ததை விட 100 மடங்கு கிடைக்கும். ஆஹா, இங்கே அது ஆஹா இல்லைங்க, நான் சொன்னேன். இங்கே இந்த உலகத்தில் அவன் மிகுதியான, இங்கே இந்த உலகத்தில் அவன் மிகுதியான வீடுகளையும் எம்மடியும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்மார்களையும் குழந்தைகளையும் பண்ணைகளையும், பண்ணைங்க மனைவி இல்ல, பண்ணைகள் அப்படின்னா லேண்ட்ஸ் பெறுவான். அதோடு பல துன்பங்களையும் அடைவான். ஆஹா, ஓகே. ஆனால் அவன் நித்திய வாழ்வு என்னும் பரிசினை வரும் போகும் உலகில் பெறுவான். ஓகே, நித்திய வாழ்வு எனும் பரிசினை, பரிசினைனா பரிசு, பரிசு பிரைஸ். அந்த பிரைஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பிரைஸ், தமிழ்ல பிரைஸ், அதான் இங்க பரிசினை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை வரப்போகும் உலகில் பெறுவான். அப்படின்னா பரலோகத்துல பெறுவோம், அது வேற. ஆனா இந்த பூமியிலே பெறுவோமா 100 மடங்கு. அப்புறம் 31, இப்போது மிக உயர்ந்த இடத்தில் உள்ள பலர் எதிர்காலத்தில் மிக தாழ்ந்த இடத்திற்கு செல்வார். மிகுந்த தாழ்ந்த இடத்தில் உள்ள பலர் மிகுந்த உயர்ந்த இடத்திற்கு செல்வார். மிந்தினோர் பிந்தினோருமாய், பிந்தினோர் முந்தினோராவும் ஆவாங்க. அதுதான் இங்க எளிமையா தமிழ்ல போட்டிருக்கு. பிரியமானவர்களே, மறுபடியும் நான் ஆங்கிலத்தில் வந்து விடுகிறேன். சோ உங்களுக்கு பலன் உண்டு. அப்ப இந்த வசனத்துல இயேசு சொன்ன வசனம், இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு பலன் உண்டு. அவருக்காக, சுவிசேஷத்திற்காக, சத்தியத்திற்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, கிறிஸ்துவுக்காக நம்ம எதை இழந்தோமோ அப்படின்னா, வீடை இழந்தோம், சகோதர சகோதரிகளை இழந்தோம். இதெல்லாம் இழந்தாலும், மனைவிகளை விட்டு வந்தாலும், தாய் தகப்பனை விட்டு, குடும்பத்தை விட்டு, வீடெல்லாம் இழந்தாலும், அவர் நிமித்தம், அவருக்காக நம்ம சண்டை போட்டுட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வந்தா இல்லைங்க, மனைவியோட சண்டை போட்டுட்டு மனைவியை பிரிஞ்சுட்டு வந்தால சிலவங்க. ஏன்னா அப்படிதான், மனைவியோட சண்டை போட்டு பிரிஞ்சு வந்தா 100 தனியா கிடைக்கும். சில கிறிஸ்தவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் 2 கல்யாணம் 3 கல்யாணம் கிறிஸ்தவங்க பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. வசனம் அப்படி சொல்லவில்லை. இந்த வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். நல்லா கேளுங்க. அப்படின்னா 100 சகோதரிகள் கிடைப்பாங்களா? 100 வீடு கிடைக்குமா? இல்லைங்க. உண்மை என்னன்னா பிராக்டிகலா, ஏன்னா இது போட்டிருக்கு, இன் திஸ் டைம், இந்த பிரசன்டேஜ், இந்த பூமியில கிடைக்கும் என்றால், அப்போ ஒரு வீடு கர்த்தருக்காக இருந்தா 100 வீடு கிடைக்குமா? இல்லை. அதாவது இதுல உள்ள சத்தியம் என்ன சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்க. அப்படின்னா இதுல ஒரு காரியம் வந்துட்டு அப்படியே நேச்சுரலாக நடக்க முடியும். என்னன்னா, சகோதரிகள், தாய்மார்கள், தந்தையர்களை விட்டா அவங்களுக்கு பதில் 100 மடங்கு எப்படி கிடைக்கும்னா, கிறிஸ்துவுக்குள்ள. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள உண்மையான கிறிஸ்துவர்கள் நமக்கு சகோதரர்கள், சகோதரிகள், வயசு கூட இருக்கிறவங்க தாய்மார்கள், வயசு கூட இருக்கிற ஆண்கள் தந்தைமார்கள், வயசு குறைவா இருக்கிறவர்கள் சகோதரர்கள், சகோதரிகள், இப்படிப்பட்டவர்கள் நமக்கு கிடைக்கிறாங்களே. அவங்க நமக்கு ஒரு சகோதரி இல்ல ஒரு சகோதரன் இருக்கலாம். ஆனா சபையில நமக்கு எத்தனை சகோதரிகள், எத்தனை சகோதரர்கள். அப்புறம் நம்ம சபையில மட்டும் எல்லா கிறிஸ்துவர்களும், உண்மையான கிறிஸ்துவர்கள் வரும்போது அவர்கள் எல்லோரும் நமக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள், தாய்மார்களாக, தந்தையாக இருக்கிறார்கள். ஸோ அது நமக்கு கிடைக்கும் சொன்னார். ஸோ இது நமக்கு நல்லா புரியும். அப்படின்னா இதுதான் பிராக்டிக்கலா, நேச்சுரலா நடக்கக்கூடிய காரியம். அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள, அதனால தான் சகோதரர், பிரதர், சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம், அம்மா அப்பான்னு சொல்றோம். மற்றவர்களை பார்த்து நமக்கு அம்மா பயாலஜிக்கலி இயற்கையாக தாய் தந்தையர் இல்லாதவர்கள், சகோதர சகோதரிகளை கூப்பிடுறோம். அப்ப அது உண்மை, நமக்கு அதிகமாக கிடைக்கிறார்கள். ஆனால் வீடுகள் எப்படி, இதெல்லாம் எப்படி? பிரியமானவர்களே, அதோட உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த வீடு நிறைய இருந்து எதெல்லாம் விட்டோமோ, எந்த பொருள் எல்லாம் விட்டோமோ, இதெல்லாம் இருந்து லேண்ட்ஸ், இங்க நிலம் இருக்கு, நிலம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கர்த்தருக்காக தியாகம் பண்ணி வாழும்போது, அப்படி ஒரு நிலைமை வரும்போது, அந்த தியாகத்துல நம்ம வாழும்போது, இதிலெல்லாம் பெற வேண்டிய சந்தோஷம், மன மகிழ்ச்சி, அதிலெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள். இப்போ ஒரு 100 வீடு இருந்தா, ஒரு வீட்டில் தான் தங்க முடியும். 100 வீடு இருந்தால் 100 வீட்லயும் நம்ம தங்க முடியாது. ஆனா ஒரு 100 வீடு இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கும்? அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப எனக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னா, உங்க வீட்டுல தங்க இடம் கொடுக்க மாட்டீங்க நம்பர் அப்படின்னா, அப்ப ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது நம்ம சகோதரர்கள், நம்ம மற்றவர்கள் கொடுப்பவர்களாக இருப்போம், பகிர்ந்து கொள்பவர்களாக இருப்போம், நம்ம மற்றவர்களோட நலன்களை நினைத்து பார்ப்பவர்களாக இருப்போம். அதனால அப்படின்னா ஒரு வீடு இல்லாட்டி என்ன, 100 வீடு இருக்கிறது சமமா இருக்கும். அந்த மாதிரியான நன்மைகள், அதற்கு சமமான, அதுக்கு ஈடான, அதை விட இன்னும் பெரிதான நன்மைகள். ஒரு வீடு தான் நம்ம இழந்திருப்போம், ஆனா 100 வீடு நமக்கு இருக்கிற சமம். 100 வீட்டுல நமக்கு வாசல் திறந்திருக்கும். அப்படின்னா 100 சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கும் போது 100 வீடு தானே வரும். அப்ப இது கரெக்டா பொருந்துது பாருங்க. ஸோ இட்ஸ் லைக் தட்.
அந்த மாதிரியான நன்மைகளை, சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை, பலன்களை, ரிவார்ட்ஸ் அது கொடுக்கிறத காட்டிலும் அதிகமாக 100 மடங்கு அதிகமாக நிச்சயமாக நம் மனமகிழ்ச்சியும் நம் பெரிய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெறுவோம்ன்றதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு இந்த சத்தியத்தை இயேசு சொன்னதை வைத்து பார்க்கும்போது இந்த பூமியிலேயே நமக்கு நல்ல பலன்கள் உண்டு, நம்ம மன மகிழ்ச்சியான பலன்கள் உண்டு, நமக்கு ஆசீர்வாதமான, அதாவது ஆசீர்வாதம்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆனா நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதும், தேவைக்கு மிஞ்சி சந்திக்கப்படுகிறதும், இப்படிப்பட்ட பல காரியங்கள் நமக்கு நடக்க முடியும். ஆனால் பிரியமானவர்களே, இங்கு இயேசு சொல்ல வருகிறது, அந்த பொருட்கள் இல்லாததுனால உங்களுடைய மனமகிழ்ச்சியும், உங்களுடைய நன்மைகளும், உங்களுடைய பலன்களும் குறைந்து போகாது. ஒரு வீடு இல்லாதனால அந்த பலன் குறைந்து போகாது. 100 வீடு இருக்கிற சமத்துக்கு சமமாக உங்களுக்கு பலன்கள் உண்டு, மனமகிழ்ச்சி உண்டு. அப்ப குடும்பத்தை விட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஒரு குடும்பத்திலிருந்து வர வேண்டிய சந்தோஷம், அன்பு, அக்கறை, அரவணைப்பு காட்டிலும் பல 100 மடங்கு அரவணைப்பு, அக்கறை, அன்பு, அரவணைப்பு, நேசம், பாசம் நமக்கு கிடைக்க முடியும். அதுதான் இயேசு இங்க சொல்ல வருகிறார். அப்படின்னா ஒரு காரியம் இருந்து கிடைக்க வேண்டியதை விட அதை இயேசுவுக்காக நம்ம இழந்து போகும்போது அதுல இருக்கிற பலன் 100 மடங்கா அது இல்லாமலே நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதத்தை, அதிசயத்தை, கிருபையை, இரக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இந்த சத்தியம் இப்படி இதை சொல்லாமல் இன்னைக்கு ஐஸ்வர்ய பிரசங்கம், பணக்காரங்கள் ஆகிறது, prosperity gospel, ஐஸ்வர்யம் இல்ல செல்வந்தர் சுவிசேஷம் என்று போய்விட்டார்கள். இதை தவறாக எடுத்து விட்டார்கள். ஆனால் இது இன்னும் முடியலங்க. இதோடு கூட சேர்த்து இன்னும் ஒரு காரியம், இந்த ஒரு காரியம் கண்டிப்பா யாருக்குமே இது பிடிக்காது. உங்களுக்கும் பிடிக்காது, ஏன் எனக்கும் பிடிக்காது, ஏன்னா நானும் மனுஷன் தானே. ஆனால் இயேசு சொன்னார், இதுவும் கூட சேர்ந்து இருக்குமா. அப்பனா இந்த 100 மடங்கு பலன்ல, நல்லா கவனமா கேளுங்க, 100 மடங்கு பலன்ல with lens போட்டு with persecutions, 100 மடங்கு இந்த பலன்களோட உபத்திரவமும் பாடும் உங்களுக்கு கூட இருக்கும் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து சந்தோஷத்தை இல்லாம போறதுக்கும் செய்யறாரு. என்ன அது, பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிறாரு, தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிறாரா? ஆண்டவர் தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிறாரு, பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிறாரு? இல்லைங்க. அதாவது கர்த்தர் கொடுக்கிற அந்த சமாதானம், அந்த பலன்கள் இருக்கும்போது அது ஏன் கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், என் நிமித்தம் என்று போட்டிருக்கிறார். For my sake and the gospel, என் நாமத்திற்காக நிற்கிறவன், என் சத்தியத்திற்கு நிற்கிறவன், என் நாமத்திற்கு மகிமை உண்டாக்குறவன், என் ராஜ்யத்தை கட்டுகிறவன், என் சித்தத்தை கீழ்ப்படிந்து விசுவாசித்து கீழ்ப்படிதல் வாழ்கிறவன், அவனுக்கு இந்த பலன்கள் உண்டு. ஆனால் பாடுகளும் உண்டு. ஏன் தெரியுமா பாடுகள் வருது? யாருக்கு? கீழ்ப்படுகிறவங்க, சத்தியத்திற்கு விசுவாசித்து கர்த்தருக்கு உண்மையாய், கர்த்தருக்கு வைராக்கியமாய் நிற்கிறவர்களுக்கு எதெல்லாம் கர்த்தருக்காக விட்டாங்களோ அதற்கு பதிலாக ஆண்டவர் பல 100 மடங்கு கொடுப்பேன்னு சொன்னார். இந்த பூமியிலேயே, பரலோகத்திலும் உண்டு, ஆனால் இந்த பூமியிலே கிடைக்கும். ஆனால் அதோடு சேர்ந்து உபத்திரம் உண்டு. ஏன் பிரியமானவர்களே? கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, சத்தியத்திற்கு உண்மையா இருக்கும் போது, கர்த்தருக்கு மகிமையாய் வாழும் போது இந்த உலகம் உங்களை எதிர்க்கும். இந்த அவிசுவாசிகள் எதிர்ப்பார்கள். நான் போன வாட்டி சொன்னேன், கிறிஸ்துவர்கள், உண்மை இல்லாத கிறிஸ்துவர்களும் நம்ம எதிர்ப்பார்கள். பிரியமானவர்களே, அதனாலதான் பிரச்சனை. அப்ப ஆண்டவர் நமக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் பிரச்சனையை கொடுக்கவில்லை. ஆனால் அவருக்கு உண்மையாய் இருக்கும் போது இந்த உலகம் பிரச்சனை கொடுக்கும். இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்க, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தில் உபத்திரம் உண்டு, இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த பலன்கள் உண்டு. ஆனால் இயேசுவுக்கு கீழ்ப்படிவதனாலே, ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறதுனாலே, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதனாலே, சத்தியத்திற்கு வைராக்கியமாய் நிற்கிறதுனாலே இன்னைக்கு உலகம் உங்களை வெறுக்கும், உலகம் உங்களை எதிர்க்கும். உண்மை இல்லாத பெலியால் பிள்ளைகள், சன்ஸ் ஆஃப் பெலியால். அப்படின்னா பெலியால்னா அந்நிய தேவர்களோட பிள்ளைகள். அப்படின்னா வேஷம் போடுகிறவர்கள், கிறிஸ்துவர்கள் அல்ல, கிறிஸ்துவ வேஷம் போடுகிறவர்கள், பக்தி வேஷம் போடுகிறவர்கள். இவர்களாலே நமக்கு பிரச்சனை உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு பலனும் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனை எதனாலே வருகிறது? அவர்களுடைய தீமையினாலே. ஆனால் இந்த பிரச்சனையை குறித்து தான் உங்களுக்கு, அந்த பெர்சிக்யூஷன், சஃபரிங் குறித்து நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க பிரியமானவர்களே. இந்த சஃபரிங்கை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். அதான் இயேசு சொன்னார், உலகத்துல பிரச்சனை இருக்கு, திறன் கொள்ளும், உலகத்தை ஜெயித்தேன். இப்ப நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிப்பவர்களாக இருக்கிறதுனா நமக்கு எல்லா பலன்களும் உண்டு.
இன்னைக்கு செய்தியோட பர்பஸே உங்களுக்கு பலன் உண்டு. அதனால உபத்திரவத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்துடாதீங்க. பிரச்சனையை பார்த்து கீழ்படியாம போயிடாதீங்க. பிரச்சனையை பார்த்து உண்மை இல்லாம போயிடாதீங்க. பிரச்சனையை பார்த்து பரிசுத்தம் இல்லாம போயிடாதீங்க. கஷ்டத்தை பார்த்து கர்த்தருக்கு விசுவாசமாய் வாழ்வதை விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். அதாவது நீங்க உண்மையா இருக்கும் போது உங்களுக்கு பலன்கள் இந்த காலத்திலேயே பலன் உண்டு, பரலோகத்திலும் உங்களுக்கு பரிசு உண்டு. அதான் நித்திய ஜீவன். ஆனால் இந்த காலத்திலே அந்த பரிசு இருக்குங்க, பலன் இருக்கு. ஆனால் அந்த பலனோடு கூட அந்த உத்தரவும் இருக்குமாம். ஏன்னா நீங்க உண்மையா இருக்கிறதுனால. சோ அதனால இந்த உண்மையா இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு உண்மையா இருக்கிறத விட்டுறாதீங்க. அதுதான் இந்த செய்தியோட நோக்கம். உங்களுக்கு பலன் உண்டு, அந்த பலன் இன்னும் மிகுதியானது. அதனால உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை இழந்து போயிடாதீர்கள். இங்க பாருங்க, பரலோகத்துல தானே எனக்கு கிடைக்க போகுது. பரலோகத்துல ஓகே, இந்த பூமியில பலன் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுவோம். பரலோகத்துல ஒண்டிதான் பலன் கிடைக்குது. அப்ப என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் உண்மையா வாழ மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த பூமியில கிடைக்கிற பலனை விட பரலோகம் என்கிற ஒரு இடம் நமக்கு கிடைப்பதே மிகுந்த ஆதாயம். பிரியமானவர்களே, தேவ பக்தியோடு கூடிய போதும் என்ற மனமே மிகுந்த ஆதாயம் என்ற வேதத்துல தீமோத்தேயு புத்தகத்துல பவுல் சொல்லி இருக்கிறார். நல்லா கேளுங்க. Contentment with godliness is great gain. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆனாலும் இயேசு இங்க சொல்லுகிறார், ஆங்கிலத்தில் சோப்புல எழுதியிருக்கோம் இந்த மார்க் 10:29 இருந்து இயேசு சொல்லுகிறார், இந்த பூமி in this time, இங்க போட்டிருக்கு now in this time, 100-fold now in this time. அப்படின்னா போய் இல்லை, இப்பயே அது நம்ம கிடைக்கும். அந்த மனம் 100 மடங்காக இதனால என்னென்ன பலன் வர முடியுமோ அது நம்ம கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆனால் உபத்திரமும் சேர்ந்து இருக்குமோ. ஆனா இந்த உபத்திரம் எதனாலே? நீங்கள் பாவம் செய்ததுனால இல்லை, நீங்கள் உண்மை இல்லாதனால இல்லை, உண்மையா இருக்கிறதுனாலே. அப்ப உண்மையா இருக்கும் போது கர்த்தருடைய பலனுக்குள்ள இருப்போம். அதுக்குள்ள உபத்திரமும் சேர்ந்து இருக்கும். ஆனா உபத்திரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன் தரமாங்க? இந்த உபத்திரமும் உண்மையா இருக்கிறதுனால வந்தது. ஆனால் அந்த பலன் நமக்கு உண்மையா இருக்கிறதுனாலே உண்டு. உண்மையா இருக்கிறதுனால பலனும் உண்டு, அதனால உபத்திரமும் உண்டு. ஆனா உபத்திரத்தை பார்த்து கவலைப்படாதீங்க. அது லேசான உபத்திரம், அது அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த உபத்திரத்தை நமக்கு எப்படி கடந்து போக போறோம்? இதை பத்தி நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளர், கம்ஃபர்ட் என்னத்துக்கு வேணும்? கம்ஃபர்ட் பண்ண, ஆறுதல் படுத்த. அவர் ஆறுதல் படுத்துகிறவர். அதனாலதான் இந்த உபத்திர மத்தியில எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி, கர்த்தருக்கு உண்மையாய் கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்பொழுதும் ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, முக்கியம் இங்க என்னவென்றால், இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த உபத்திரத்துல உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க போகிறேன். அப்படின்னா, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிறேன், கர்த்தருக்கு நீதியா இருக்கிறேன், கர்த்தருக்கு சத்தியமாய் வாழ்கிறேன், கர்த்தர் சித்தத்தின்படி வாழ்கிறேன். அப்ப நான் எனக்கு பல 100 மடங்கு இந்த பூமியிலேயே இருக்கு. ஓகே, 100 மடங்கு. ஒரு வீடுக்கு பதில் இருந்ததுன்னா, குடும்பத்தை இருந்ததுன்னா, அதுக்கு அந்த குடும்பத்தினால என்ன நன்மை பாசம் கிடைக்குமோ அது 100 மடங்கு பாசம் எனக்கு கிடைக்கும். 100 மடங்கு எனக்கு அன்பு கிடைக்கும். 100 மடங்கு எனக்கு நட்பு கிடைக்கும். 100 மடங்காக அந்த பலன்கள் கிடைக்கும். 100 பேர் இல்ல, 100 மடங்கான அது ஒரு ஆள் கிட்ட இருந்து வருகிற பலன் 100 மடங்காய் கர்த்தரே நமக்கு கொடுப்பார். ஏன்னா கர்த்தரே நம்மளுடைய பலனாக இருக்கிறார். God is our reward more than anything. He is our blessing more than anything. If He is in us, we are blessed. கிறிஸ்து நமக்குள் இருப்பது, நாம் கிறிஸ்துவுக்குள், we in Christ, then we are blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோ பலனை குறித்து கவலை இல்லை. பலன் உங்களுக்கு உறுதி. உங்கள் உண்மைத்துவம், கீழ்ப்படிதல், விசுவாச சத்தியத்திற்கு உங்களுக்கு பலன் இந்த பூமியிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதோடு கூட உபத்திரம் இருக்கும்போது தான் பிசாசு ஏமாத்தி விடுகிறான். உபத்திரத்தை பார்த்து நம்ம உண்மையை விட்டு விடுகிறோம். பிரச்சனையை பார்த்து கீழ்ப்படுதலை விட்டு விடுகிறோம். பிரச்சனையை பார்த்து கர்த்தருக்கு விசுவாசமாய் இருப்பதை விட்டு விடுகிறோம். பிரச்சனையை பார்த்து பரிசுத்தத்தை விட்டு விடுகிறோம். பிரச்சனையை பார்த்து கர்த்தருக்குள்ளே வாழ்வதை விட்டு விடுகிறார்கள். பிசாசோட தந்திரம். அதாவது இயேசு அழகா சொல்ல, பிரச்சனை இருக்குப்பா. ஆனா அந்த பிரச்சனை இருக்கும்போது எது அந்த பிரச்சனையில் நம்ம ஆறுதல்? பரிசுத்த ஆவியானவர் ஒன்று ஆறுதல் படுத்துவார். அடுத்தது இந்த வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1 Peter chapter 4 verse 14. 1 பேதுரு 4 அதிகாரம் வசனம் 14. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். If ye be reproached for the name of Christ, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் happy are ye, சந்தோஷமாக இருங்கள். For the spirit of glory and of God rested upon you. Hallelujah. On their part he is evil spoken of, but on your part he is glorified. இது தமிழ்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. பியூட்டிஃபுல்ங்க, மன்னிக்கணும். தமிழ் ஓகே. 1 பேதுரு 4 அதிகாரம் வசனம் 14. இம்பார்ட் லாஸ் 1 Peter chapter 4 verse 14. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவின் பக்தி வேஷம் அல்ல,
கிறிஸ்து மத வாழ்க்கை இல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள். அப்படின்னா விசுவாசிக்கிறீர்கள், உண்மையா இருக்கிறீர்கள், பரிசுத்தமா இருக்கிறீர்கள், கீழ்ப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அதனால மக்கள் உங்களை பற்றி தீயென கூறும்போது, அப்படி இருக்கும்போது, உங்களை பற்றி தவறா மக்கள் பேசும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்கிறதுனால, கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு உண்மையா இருக்கிறதுனால, கீழ்ப்படுகிறதுனால, உங்களை தவறா பேசினா, தவறா நடத்தினா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய மகிமை மிக்க ஆவியானவர், பாருங்க, தேவனுடைய மகிமையான ஆவியானவர் உங்கள் மேல் இருப்பார், உங்களோடு இருப்பதால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதான் சொன்ன பரிசுத்த ஆவியானவர். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியும், தேவனுடைய மகிமையின் ஆவியும். அல்லேலூயா. அப்படின்னா பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான், தேவ ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய மகிமையின் ஆவின்னு சொல்லும்போது நம்மை தேவன் வல்லமையினாலே ஆறுதல் படுத்தி, பலப்படுத்தி, அவர் நமக்குள்ளே இருந்து இந்த பிரச்சனை மத்தியிலே நடத்துவார், நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளே வைத்திருப்பார். அல்லேலூயா. சோ இதுதான் நமக்கு பெரிய ஒரு உற்சாகம். சோ உத்தரவத்தின் மத்தியிலும் பிரியமானவர்களே, இப்படிதான் நம்ம தேற்றப்படுவோம், ஆறுதல் படுத்தப்படுவோம். அதனால இன்னைக்கு உண்மையாய் இருக்கிறதுனால இன்னைக்கு உலகம் எதிர்க்கும், பொய் கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பார்கள். ஆனால் கவலைப்படாதீர்கள், நமக்கு பலன் உண்டு. அந்த பலனை நம்ம சந்தோஷமாய் அனுபவிப்போம். லெட்ஸ் எம்ப்ரேஸ் அண்ட் என்ஜாய் தி ரிவார்ட்ஸ். அந்த பலனை அனுபவிப்போம், அந்த பலனை தழுவி அந்த பலனை அனுபவிப்போம். உபத்திரவத்தை பார்த்து உண்மையை விட வேண்டாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த எல்லா காரியத்தையும் நல்லா நம்ம தெரிந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள்ள அவரை உண்மையாய் தேடுபவர்களுக்கு நிச்சயமாய் அவர் பலன் அளிப்பார். எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவரை தேடுபவர்கள், அவரை உண்மையாய் தேடுபவர்கள், அவருக்கு தேடுபவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். It is impossible to please God without faith, and he who seeks him diligently shall be rewarded. Must believe that he shall be rewarded. பிரியமானவர்களே, உண்மையாய் தேடும்போது நமக்கு தேவன் பலன் அளிக்கிறார். ஆனா உண்மையாய் தேடும்போது தேவன் பலன் அளிப்பார். உலகம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? பலிக்கும். அவர் பலன் அளிப்பார், உலகம் உங்களை பலிக்கும். அப்படின்னா உங்களை தவறா பேசும். நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் விசுவாசமாய் கீழ்ப்படிந்து வாழும்போது தேவன் பலன் அளிப்பார். He will reward you, but the world will reproach you. ரிப்ரோச்னா உங்களை பழி சொல்றது, உங்களை மட்டமா பேசுறது, உங்களை தவறா பேசுறது. சோ அதனால தான் ரொம்ப பேர் இன்னைக்கு உண்மைத்துவத்தை விட்டுறாங்க. பிரச்சனை நமக்கு வேண்டாம். இல்லைங்க, இந்த பிரச்சனையில தான் தேவ மகிமையை நம்ம மேல இருந்து தேவ ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி அதுல நடத்துவார். அப்பதான் உண்மையான பலன். பிசாசுக்கு என்ன வேணும்? பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்து கீழ்ப்படிதலை விட்டுறணும், பரிசுத்தத்தை விட்டுறணும், கர்த்தருக்கு சத்தியத்துல வாழ்றதை விட்டுறணும்னு பிசாசு விரும்புறோம். ஆனா கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கும் போது இந்த பிரச்சனையே இருக்கும், அதோடு கூட பிரச்சனையே வருமா. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஒரு தெளிவு கொடுக்கிறார். ஆனா அந்த பிரச்சனை மத்தியில தேவ ஆவியானவர் நம்ம மேல ரெஸ்ட் பண்றார், அவர் நம்மளை நடத்துவார் என்றுதான் இங்க பேதுருல எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 4:14. 1 Peter chapter 4:40. The spirit of God and his glory will rest upon us when we are persecuted for obeying and being holy, be truthful, be sincere, being faithful to God by faith. விசுவாசத்துல உண்மையாய், பரிசுத்தமாய், நீதியாய், கர்த்தருக்கு உண்மையாய் வாழுகிறதுனாலே, கீழ்ப்படிவதனாலே இன்னைக்கு உலகம் எதற்கும் போய் கிறிஸ்துவை எதிர்ப்பார்கள். ஆனா அப்பதான் தேவ மகிமையான ஆவியானவர் நம்மேல் இருந்து நம்மளை நடத்துவார். சந்தோஷம். அதனாலதான் நம்ம சந்தோஷப்படணும். ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். இன்னும் சொல்லணும்னா என்னோட ஃபேவரட் Psalm 16:8, சங்கீதம் 16:8, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்படின்னா எப்போதும் தேவனை பார்த்து என்ன பார்க்கிறாருன்னு விசுவாசித்து உண்மையாய் அவரே முதல்ல வைத்திருக்கேன், அவரை தேடுறேன், அவர் உண்மையா இருக்கேன், கீழ்படியில பரிசுத்தமா இருக்கிறேன். அதனால என் வலப்பக்கத்தில் இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. I shall not be moved. இதுதான் நமக்கு முக்கியம். சோ பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். விசுவாசம், கீழ்ப்படிதல், அப்புறம் பாடு. என்ன பாடு? இயேசு சொன்னதுதான். இந்த விசுவாசமும் இந்த கீழ்ப்படுதலும் இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு 3வது சேரும் பாடு. இட்ஸ் நேச்சுரல். அதான் சொன்ன உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனா இந்த பாடை பார்த்துட்டு இது நமக்கு வரக்கூடாதது வந்துருச்சு நினைச்சிடாதீங்க. இந்த பாடு நீங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிவதனாலே வருகிற பாடு. இந்த பாடு இருக்கும்போது இன்னொன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். அந்த பாடுகளிலே இருந்து உங்களை சும்மா விட மாட்டார். அந்த பாடுகளில் இருந்து உங்களை நடத்துவார். அந்த பாடுகளில் உங்களை ஆறுதல் படுத்துவார். அந்த பாடுகளில் பலன் கொடுப்பார், ஞானம் கொடுப்பார், தப்பிக்கொள்ள வழியை உண்டு பண்ணுவார். 1 Corinthians 10:13. பிரியமானவர்களே, சோதனைக்கு தானிக்கு மேல சோதிக்கப்பட விட மாட்டார், அதில் தப்பிக்கொள்ள வழியை வைத்திருப்பார். பிரியமானவர்களே,
இந்த பிரசங்கத்தின் நோக்கம், உங்களுக்கு பலன் உண்டு. உங்கள் கீழ்ப்படிதல் உண்மைத்துவத்துக்கு தேவன் பலன் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே பலன் இருக்கு. அதற்காக அந்த பலனை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து உண்மையாயிருங்கள். பிரச்சனைகளை பார்த்து, கீழ்ப்படிவதனாலே வருகிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த பலனை, இந்த பூமியிலே பரலோகத்தில் உள்ள பலனுக்கு முன்ன இப்பயே பெறுவீர்கள் என்று நான் சொல்லலைங்க, இயேசு சொன்னார். இயேசு சொன்னதை நம்புங்க. பாடும் இருக்குன்னு சொன்னார். ஏன்னா இந்த பலன் இருக்கிறதுனால இந்த பாடு இருக்கு. உண்மையா இருக்கிறதுனால இந்த பாடு இருக்கு. ஆனா உண்மையா இருக்கிறதுக்கு பலனும் உண்டு. இந்த பாடு உலகம் கொடுக்கும். ஆனா இந்த பாடுல இந்த பிரச்சனையில பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருந்து உங்களை நடத்துவார் என்று 1 பேதுரு 4:14 தெளிவா போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் உண்மையா இருக்கணும். அதான் ஃபாதர் ரெக்ம பாடுறார், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறு அதிகமாயினா என்னது? அன்பு கூறுவங்க தான் கீழ்ப்படிவாங்க. இன்னும் அதிகமா அன்பு கூறுவீங்க, இன்னும் அதிகமா கீழ்ப்படிவீங்க. The more you love God, the more you will obey, the more you will have faith. ஸோ அதிகமாய் அன்பு கூற கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அதிகமாய் கீழ்ப்படிங்கள். பிரச்சனை வந்தாலும் கீழ்ப்படிங்கள். அந்த பிரச்சனையில் ஆவியான நடத்தும். உங்களுக்கு பலன் உண்டு. அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியை விட்டு பரலோகம் போக வேண்டாம். வேஸ்ட்டுங்க. பூமியில உள்ள அந்த 100 பலன், அந்த உண்மையான மனமகிழ்ச்சி, இந்த உலகம் காசு கொடுத்து வாங்க முடியாத அந்த 100 பலனை இந்த பூமியில பெற்று பரலோகத்துல சென்று அங்கேயும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பாடுகளும் கீழ்ப்படினும், எல்லாத்துலயும் நான் கீழ்ப்படினும், எனக்கு பலன் வேண்டும் அப்படின்னு கேளுங்க. இந்த பலனை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 100 உமக்கு கீழ்ப்படிவதனாலே வருகிற பிரச்சனை, இழந்து போகிறது குடும்பம், சகோதர சகோதரிகள், குடும்பம், நிலம், சொத்து, பத்து, எதை கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுனால இழந்து போகிறது பிரச்சனை அல்ல. கர்த்தர் அதற்கு 100 மடங்காக அதனுடைய பலன்களை 100 மடங்காக அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார் என்கிற இந்த விசுவாசம் இவர்களுக்குள் இன்று விதைக்கப்படுவதாக. ஆவியானவரை, இவர்கள் ஆவியிலே ஆத்மாவிலே விதைக்கப்படுவதாக, சிந்தனையிலே விதைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இதை கிறிஸ்துவுக்கு உண்மையாய் இருந்ததுனால இழந்து போனீர்களோ அதனுடைய பலனை 100 மடங்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தில் இவர்கள் இன்னும் கீழ்ப்படியட்டும், இன்னும் பரிசுத்தமா, இன்னும் உண்மையா இருக்கட்டும். ஆனா இதோடு கூட வருகிற உபத்திரம், உண்மை நிமித்தம், கீழ்ப்படித நிமித்தம் இவர்களுக்கு வருகிற உபத்திரத்தில் 1 பேதுரு 4:14 ஆவியானவர் உங்கள் மேல் இருப்பார் என்று சொல்ல சத்தியத்தின்படி பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் பரிசுத்த உண்மைத்துவம், கீழ்ப்படிதல் நிமித்தம் வருகிற பாடுகளிலே இவர்கள் மேல் நீர் தங்கியிருந்து இவர்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் ஆறுதல் படுத்தி, பலப்படுத்தி, மேற்கொள்ளத்தக்கதாக நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தும், உற்சாகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ இந்த சத்திய விதை இவர்களுக்குள் 100, 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். பலன் எனக்கு இருக்கிறது இந்த பூமியிலே. அந்த பலனுக்கு நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருக்கிறேன். ஆனால் உபத்திரவம் உண்டு. ஆனால் உபத்திரத்தில் ஆவியானவர் பார்த்துக் கொள்வார். என் மேல் இருக்கிற ஆவியானவர், எனக்குள் இருக்கிறவர் என்னை நடத்துவார் என்கிற விசுவாச விதை விதைக்கப்படுவதாக, பலப்படுவதாக. இதோ பலனை அடையட்டும். இழந்து போன சோர்வுகள், இதை என்ன இழந்து போனீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நீங்க இழந்து போனதை குறித்து இனி கவலை வேண்டாம். அந்த கவலை அகன்று போவதாக ஆவியானவரை அகற்றி போடும். பலன் உண்டு. நான் இழந்து போனதற்கு 100 மடங்கு, எதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் இருந்ததற்காக, கிறிஸ்துவுக்கு உண்மையாய் வாழ்ந்ததற்காக இழந்து போனதை 100 மடங்கு நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம் இவர்களுக்குள்ளே இன்றைக்கு விதைக்கப்பட்டு பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் 100 மடங்கு நமக்கு பலன் வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல பணம் கொடுத்து வாங்க முடியாத 100 மடங்கான ஆனந்தம், மகிழ்ச்சி, இன்பம், அன்பு, கிருபை எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் இந்த பூமியிலேயே. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பரலோகத்துல நமக்கு 7 ஸ்டார், 8 ஸ்டார், 9 ஸ்டார், 10 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நம்ம நிம்மதியாக வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. மறுபடியும் உங்களை சந்திக்க வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் பாஸ்டர்.